ஆயிஷா நடராஜன் எழுதிய ஆயிஷா என்பது 2 லட்சத்துக்கு மேல் விற்பனையாகி இருக்கிறது. விஸ்வரம் சரவணன் எழுதிய அந்த கயிறு என்பது 1 லட்சம் விற்பனையாகி இருக்கிறது. இப்படி 10,000 20,000 இருக்கலாம். ஆனாலும் நீங்க எழுதக்கூடிய புத்தேஜர் கட்டுரைகள் இருக்கிறது, லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் கட்டுரைகளை வாசிக்காக என்பது நீங்க பெருமைப்பட வேண்டிய ஒரு அம்சத்தை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். தொடர்ந்து எழுதணும். அநேகமாக தமிழ்நாட்டில் இத்தகைய மகத்தான இந்த புத்தக கண்காட்சி நடைபெற்று வருகிற போது, ஏராளமான பேர் தமிழ் மக்கள் சந்திக்கிற போது, அந்த மக்களை பண்படுத்தக்கூடிய சமூக பார்வை உருவாக்கக்கூடிய மகத்தான பணியை நீங்க செய்யிட்டு இருக்கிறீங்க. அதுவும் குறிப்பாக பாரதி புத்தகத்தினுடைய சிறப்பு, சிறார்களுக்காக வெளியெடுக்கும் நூல்கள் என்பதுதான் மிகச் சிறப்பு. குறிப்பா நீங்க 20 வருஷம் 30 வருஷம் அனுபவங்கள் எழுதுறது வேற. ஆனா சிறார்களுக்கான கதைகளை சிறார்கள் எழுதக்கூடிய மகத்தான பணியை இந்த சிறார் உட்கார்ந்து இருக்காங்க பாருங்க, அந்த புத்தகத்தை நம்ம வெளியிட்டிருக்கிறோம். சிறார்களுக்காக எழுதுவதும் சிறார்களை எழுத வைப்பதும் ரொம்ப கடினமான வேலை. சிறார்களுக்கு எழுதுவதை பேசுவது ரொம்ப சிரமம். பல ஆண்டுகளுக்கு முன்னதாக ஒரு குழந்தைகள் மீது பேசுவதற்காக நான் அழைக்கப்பட்ட போது, குழந்தைகளுக்கு எழுதக்கூட ஆயிஷா நடராஜனுக்கு போன் பண்ணேன். நடராஜன், உங்களுக்கு ஆசிரியர்களுக்கு நான் பேசிடுவேன், அரசுகளுக்கு பேசிடுவேன், மற்ற எல்லாத்தையும் பேசிடுவேன், அந்த குழந்தைக்காக எழுதுறீங்க, குழந்தை என்ன பேச கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு. அது ஒரு மகத்தான பணி. ஒரு குழந்தைகளுடைய அந்த மனோநிலைக்கு நாம் சென்று அவர்களை புரிந்து கொண்டு அவர்களுக்கு எப்படி சொல்ல வேண்டும் என்ற அந்த மனப்பக்குவம் என்பது எல்லாருக்கும் வராது. நீங்க விஷ்ணுபுரம் சரவணனுடைய கயிறு சின்ன நூலை நீங்க வாங்கினீங்கன்னா ஒரு 10-15 நிமிஷத்துல படிச்சிடலாம். ஆயிஷா நடராஜன், அவர் நடராஜன் எழுதிய அந்த ஆயிஷா என்ற அந்த சின்ன நூல் என்பது, அதுக்கு முன்னாடி நடராஜன் தான் அந்த ஆயிஷா எழுதிய காரணத்தை ஆயிஷா நடராஜன் அடமொழி. இப்ப நடராஜன் யாருக்கு ஆயிஷா நடராஜன் தெரியும்.